எப்பவுமே டார்க் சாக்லேட் ப்ரௌனி பண்ணி போர் அடிச்சிச்சு அப்படின்றனால ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பண்ணதுக்காக எனக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பிளாண்டின்னு சொல்லுவாங்க. இந்த கிண்டிட்டு இருக்கதே காமிச்சிட்டு இருக்குமே சொல்லிட்டு பாஸ் பண்ணேன். பார்த்தா அது ஒரே தான் பாஸ் என்ன ஃபெயில் ஆகிருச்சு. பாதி இது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அது சரி இருக்கட்டும் சொல்லிட்டு எதுக்குமே இப்போ திடீர்னு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது என்னோட கல்யாண நாளுங்க. அதாவது 10வது வருஷம் கல்யாணம். ஒரே ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படியா இப்படியா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வேற்று கிரகத்துலேருந்து வந்த வாசிகள் அதெல்லாம் எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். சரி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலுமே சூப்பராக பக்கவாக வந்துருந்துச்சு. சரி செஞ்சுட்டோம் கொண்டு போய் ஒரு ப்ரௌனியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்தா அந்த சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஏதாவது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு ஸ்நாக்ஸ் கேட்டால் ஒரு காக்கா கடி கடிச்சு கொடுப்போம்ல அது மாதிரி கடுகு போல் எங்கள் வீட்டுக்கார பிச்சு பார்த்துட்டு ஓகேன்ட்டு ஃபோன் பேசிட்டு உண்மை உழைப்பு உயர்வுன்னு வேலைக்கு போயிட்டாங்க. சரின்னு மனந்தளவாக மீதி இருக்க எல்லா பீஸும் பேக் பண்ணி அங்கே பக்கத்தில் எங்கே கொடுத்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி பிளாண்டி அப்புறம் ஹெல்த்தியான குக்கீஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே கொரியர் அவைலபிளாக இருக்கு. இந்த ஒரு ரெசிபி வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ண நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிச்சு. ஸோ இது இன்னைக்கு ட்ரை பண்ணி விட்டுருக்காக நான் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நான் பேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை ஃப்ரையே பண்ணலாமா என்ன ரெசிபி நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.